ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, இது உன் கண்ணில் பட்டால் நீதான் அதிர்ஷ்டசாலி. இந்த முருகப்பெருமான் சொல்வதை தவற விட்டு விடாதே. முருகா சரணம் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள். ஏன் பயந்து கொண்டிருக்கிறாய்? காரணமே தெரியாமல் எந்த விஷயத்திற்கும் பயப்படுகிறாய்? முதலில் ஏன் பயப்படுகிறோம் என்று புரியாமல் நீ பயந்து கொண்டே இருக்கிறாய். பயத்தால் நீ உன்னையே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாய். நான் சொல்வதை உணர்ந்தாயா? எல்லா உயிர்களுக்கும் பயம் இருக்கும். ஏனென்றால் பயமில்லாமல் யாருமே இருக்க முடியாது. ஒரு சிறு பறவைக்கு கூட பயம் இருக்கும். யாராவது நம்மளை பிடித்து விடுவார்களா என்ற பயம் இருக்கும். ஆனால் அதே சிறு பறவை எல்லா விஷயத்திலும் எல்லா சமயத்திலும் பயந்து கொண்டே இருக்காது. புரிகிறதா? ஆனால் என் செல்ல பிள்ளையே, நீயோ எந்த நேரத்திலும் ஏன் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருக்கிறாய்? காரணமே இல்லாமல். உன்னை பார்த்தால் சில நேரத்தில் எனக்கே பயமாக இருக்கிறது. தேவையில்லாமல் நீயே ஏன் உன்னை குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என்று எனக்கே பயமாக இருக்கிறாய். பயப்படு, காரணத்துடன் பயப்படு. ஆனால் காரணமே இல்லாமல் பயப்படுவது உடம்பிற்கு நல்லதில்லை. எந்த விஷயத்திற்கு பயப்படுகிறோம் என்று நீ நன்றாக யோசித்து பார்த்தால் நீ பயப்படும் அளவிற்கு அந்த விஷயத்தில் எதுவுமே இருந்திருக்காது. நான் ஒன்று சொல்லட்டுமா? கவலைப்படுவது வேறு, பயப்படுவது வேறு. இப்போது நீ படும் கஷ்டம் பயத்தினால்தான். வீணாக பயப்படாதே. உன்னை சுற்றி எந்த ஒரு தீங்கும் நடப்பதில்லை. அப்படி எதுவும் நடக்கப் போவதும் இல்லை. இந்த முருகப்பெருமான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு தெரியுமா? உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு தெய்வம் சுற்றி கொண்டிருக்கிறது. உனக்கே தெரியாமல் உன்னை ஒரு தெய்வம் சுற்றி கொண்டிருக்கிறது. அது இந்த முருகப்பெருமான் தான். நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எந்த விஷயத்திற்கும் பயப்படவும் கூடாது, ஏன் கவலையும் படக்கூடாது. இந்த முருகப்பெருமான் உன்னை காப்பதற்காகவே உன்னை சுற்றி கொண்டிருக்கிறேன். என்னை மீறி எந்த தீங்கும் உன்னை நெருங்காது. நான் உனக்கு பாதுகாப்பு வளையத்தை போட்டிருக்கிறேன் என் செல்லமே. அந்த வளையத்தை தாண்டி உன்னை யாராலும் நெருங்க முடியாது. நான் உன்னை பார்த்து கொள்வேன். பயப்படாதே. எதற்காகவும் பயப்படாதே. தைரியமாக செயல்படு. எல்லோருக்கும் பயந்து கொண்டு உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ள வேண்டாம். உனக்காகவே உன் முருகப்பெருமான் உன்னுடன் இருக்கும்போது நீ தைரியமாக அல்லவா இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் பயமில்லாமல் செயல்பட வேண்டும் அல்லவா? நிச்சயமாக நான் சொல்வதை தவிர்க்காமல் கேட்கும் என் செல்ல பிள்ளைக்கு உனக்கு நான் சொல்வதை நீ செவியால் கேட்டுவிட்டாலே நீ ஒரு அதிர்ஷ்டசாலிதானே. இப்பொழுது நடக்கிற கெட்டதில் முருகா என்னை எப்படி காப்பாற்றுவது, என்னை காப்பாற்றி விடுங்கள் என்று என்னிடத்தில் மன்றாடி அழுது புலம்புகிறாய். இப்போ எனக்கு கெட்டது நடக்கிறதுக்கு போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் சொன்னால் அதில் இருந்து வெளிவரதற்கு ஒரு நல்ல வழி சொல்லுங்க முருகா என்று என்னிடத்தில் கேட்கிறாய். அப்படி என்றால் கர்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கிற நீ நினைக்கிறாய், அப்படித்தானே? அதை சொல்கிறேன் கேள். ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்கிற அந்த கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும். புரிகிறதா? சிலரது இந்த ஜென்மத்தில், சிலரது அடுத்த ஜென்மத்தில். அது ஏன் அப்படி என்றால் மனுஷனுக்கு ஆத்மான்னு ஒன்று இருக்கும். அந்த ஆத்மாவுக்கு மனுஷனோட சாமர்த்தியம், கர்மத்தை பற்றி நல்லா தெரியும். அந்த கர்மத்து பலனை அனுபவிக்கிறதுக்கு யாருன்னா ஆத்மாங்கிற ஒரு விஷயம்தான். அந்த தாக்கத்தை இந்த ஆத்மாக்கள் ஜென்மத்துக்கும் தூக்கி செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அடுத்த ஜென்மத்தில் புது புது அனுபவங்கள் சேர்ந்து பழைய கர்மத்துக்கான விடுதலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்லபடியாக அது நிறைவேற்றிக்கிட்டு இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு போகிறது தான் நல்லது.
நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அனுபவங்களை எல்லாம் ஏதோ கெடுதல் என்று நினைத்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம்தான் அது எதனால் என்று தெரிந்து கொள்கிறோம். அது ஒரு நல்ல அனுபவங்கிறதை அன்னைக்குத்தான் நாம் தெரிந்து கொள்கிறோம். என் செல்லமே, என்னைக்குமே எல்லோரும் வாழ்க்கையை பொறுமையோடும் கவனத்தோடையும் வாழ்ந்து வந்தோம் என்றால் எந்த செயலாலையும் எதுவும் செய்ய முடியாது. அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வைத்து இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாத வகையில் பாதுகாக்கலாம். அதனால் தான் சொல்கிறேன், என்றைக்கும் பொறுமையோடு இரு என்று சொல்கிறேன். சமயத்தில் உனக்கானது நல்லது நடக்குதோ அல்லது கெட்டது நடக்குதோ, எது நடந்தாலும் நல்லதுக்குத்தான் என்று முதலில் புரிந்து கொள்ள தைரியம் வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இலக்கை அடைவதற்கு எதை நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ அது அடையிறதற்கு தேர்ந்தெடுக்கிற வழிமுறைகள் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் முதலில் முக்கியம். ஒவ்வொரு செயலில் நாம் இறங்கும் போது ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். புரிகிறதா? அந்த அனுபவத்தால் எவ்வளவு சக்திகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கிறோங்கிறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த உயர்ந்த சிந்தனையை நான் ஏன் உனக்கு சொல்கிறேன் என்றால், நீ வாழ்க்கையில் பயந்து கொண்டும் சில இடங்களில் நடித்து கொண்டும் இருக்கிறாய். அதையே நீ நடித்து கொண்டிருக்க வேண்டாம். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து உன்னை ஸ்தம்பித்து விட்டதாக உணர்கிறாய். ஆனால் அது உன்னையும் உன் வாழ்க்கையும் நல்ல திசைக்கு போக காரணமாக இருந்தது. நீ போகும் பாதையில் முட்கள் உன்னை குத்தி வழிகண்டது என நினைப்பது சரிதான். ஆனால் அந்த முட்கள் உன் கால்களில் குத்தாவிட்டால் நீ மேலே நிமிர்ந்து கொண்டேதான் நடந்திருப்பாய். கீழே குளிந்து பாதை எப்படி இருக்கிறது என்று பார்த்திருக்க மாட்டாய் அல்லவா? அந்த முட்கள் குத்தினால்தான் அந்த இடத்திலிருந்து உன்னையும் உன் பாதையையும் நீ கவனிக்க ஆரம்பித்தாய். குத்தின முட்கள் சிறு வழியை ஏற்படுத்தி இருக்கலாம். ஆனால் அது நீ பயணிக்கும் பாதை எப்படி இருக்கின்றது? உன் கவனம் கீழேயும் உன் பயணத்திலும் இருக்க வேண்டும். கீழே படுகுழியும் இருக்கும் என்பதை காமிப்பதற்காகத்தான் அந்த முள் உன்னை குத்தி காயப்படுத்தியது என்பதை தெரிந்து கொள். புரிகிறதா? இந்த நாள் உனக்கு நல்ல நாளாக அமைந்து இருக்கிறது. ஏனென்றால் உனக்கு நான் பல விதமான ஆலோசனைகளையும் நல்லதொரு புத்திசாலித்தனத்தையும் நடப்பதற்காக பல நல்லதொரு செய்தியை உன் செவியில் சேர்த்திருக்கிறேன். நீ ஒரு அதிர்ஷ்டசாலி என் செல்லமே. கவலைப்படாதே, உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.